வணக்கம் வணக்கம். கனடாவிலிருந்து வந்த ஒரு ஐயாவையும் ஒரு அம்மாவையும் என்ன நாங்க இப்ப கூட்டிக் கொண்டு ஒரு ட்ரிப் வந்து கூட்டிக் கொண்டு போறோம். எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிராவல் அண்ட் டூரிசத்து கூட பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு கண்டி நோரலியான லக்கேஜ்ல ஏத்தும் என்ன 2 நாள்ல மெச்சிங்கா இருக்காங்க. நீங்க பாருங்க மக்களே, 2 பேர் உடுப்பையும் பாருங்க. ஓகே, அப்ப நம்ம கண்டி போயிட்டு நூறுலையா போற ஈஸி என்ன. அப்ப நாங்க வெளிக்கிடுறோம் ஐயா, சந்தோஷம் வெளிக்கிடுவோம் என்ன. ஓகே, எங்களோட ட்ரிப்புக்கு நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். 2 பேர் நல்ல மெச்சிங்கான உடுப்போட வந்திருக்காங்க. எங்களுடைய பயணத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப சந்தோஷம் வலிக்கிடுவோம் என்ன. ரெடியா பயணத்துக்கு? அதான் பாருங்க மக்களே, மட்டக்களப்பின் அழகா பாருங்க. 2 பக்கம் வந்து நீர் என்ன, நடுவுல வந்து ரோட்டு. எங்கட ட்ரிப்பின் முதலாவது கஸ்டமர் எப்பவும் உங்களோட முகம் வந்து மறக்காது. நாங்க முதலாவது போகிற இடம் பார்த்து சொன்னா கண்டி. இப்ப நாங்க வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் மட்டும் இல்ல, இப்ப நான் இன்றைக்கு நாங்க டிரைவர் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து நாங்க மகியங்கனையில ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்க ஒரு சாப்பாட்டு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம். என்ன சாப்பாடு அங்க இருக்கான்னு தெரியல என்ன இருக்கோ அதை நாங்க சாப்பிட்டு போறோம். பீட்ரூட் கறி, தேங்காய் சம்பல், பருப்பு, பப்படம், அடுத்து வந்து மிளகா பொரியல். கனடாவில் இருந்து வந்து இப்போ காலைமை சாப்பாடு இந்த பீட்ரூட் கறி, பருப்பு, சம்பல், பப்பட பொரியலோட சாப்பாடு நடக்குது. எப்படி இருக்கு சாப்பாடு? சிங்களக்காக்கள கடையில் வந்து இந்த பருப்பு கறி கொஞ்சம் நல்லா இருக்குமா. எல்லாம் ஒரே அளவு தானே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிராவல் அண்ட் டூரிசம் அதனுடைய திறப்பு விழா. அம்மாவினுடைய கையால் ரிப்பன் கட் பண்ணி அம்மாவை வந்து முதலாளி சீட்டில் வந்து இருக்க வச்சு என்ன என்றது வந்து எப்படிப்பட்ட கனவு, எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து அது ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தருக்கும் தெரியும் என்ன. பார்த்தீங்கன்னா ரதியம்மா என்ன கல் உடைச்சி வளர்த்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த என்னுடைய ரதியம்மா வந்து இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளின்னு சொல்லலாம் என்ன. ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளியா நான் கொண்டு வச்சிருக்கேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த அடிப்படையில் அம்மாவினுடைய கையால் ரிவன் கட் பண்ண அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி எங்களுடைய தொழிலும் வந்து விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்து முதலாவது அடுத்த நாள் என்ன இப்போ காலையில் சரியா 6 மணி ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கனடாவிலிருந்து வந்த ஒரு ஐயாவையும் ஒரு அம்மாவையும் என்ன நாங்கள் இப்போ கூட்டிக் கொண்டு ஒரு ட்ரிப் வந்து கூட்டிக் கொண்டு போகிறோம். எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கண்டி நோரலியான ஒரு 3 நாள் ட்ரிப். அவங்கள வந்து என்னென்ன இடங்கள் அங்கே காட்டணுமோ அதெல்லாம் கூட்டிக் கொண்டு காட்டப்படுறேன். அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனில் நாங்கள் இப்போ அவங்களோட சந்திச்சு கதைக்கிற வீடியோ பார்த்துட்டு எங்களுடைய இன்னும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவலில் வந்து எங்களோட ட்ராவல் சம்மந்தப்பட்ட என்ன அத்தனை வீடியோக்குள்ளையும் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுவோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் எல்லா வகையான விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட என்ன. அதை சேர்த்து அதில் வந்து நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி சம்மந்தமான வீடியோ போடுவோம். பார்த்தீங்கன்னா அவங்க மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க என்ன. மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இதான் வந்து மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட். இந்த பக்கத்தில் போனோம்னு சொன்னால் இடது பக்கம் வரணுமாம். இடது பக்கம் போய் அந்த துண்டில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க நேற்று எங்களோட திறப்பு விழாவுக்கும் வந்திருந்தவங்களே, அதையும் சொல்லிக்கொள்கிறோம். இதுதானே ஆஸ்பத்திரி போகிற வழி. இதில் வந்து முதலாவது ஒழுங்கு சரியோ. என்னால் எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன. இதில் வலது பக்கம் ரோட்டு மாறுது மாதிரியா அவருக்கா கட்ட கோல எடுத்து. ஓகே அவங்கண்ணா பாருங்க டீமே.
வணக்கம் 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 வணக்கம். என்ன 2 கண்ணாடிடா பாய்? ஒன்று வெயிலுக்கு ஒன்று வாசிக்கிறதுக்கு என்ன லக்கேஜ்லாம் ஏற்றும் என்ன நீங்க திருப்பி கொண்டு வரலாம். அதில் திருப்பிட்டு வரையா? திருப்பிட்டு வரமே. ஓகே மகளே, என்ன பாருங்க மகளே, இப்போ நாங்கள் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கு நாங்கள் டிரைவர் என்ன இதுதான் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே வந்து செய்யணும் என்ன. வீட்டில் நம்ம டிரைவரை மட்டும் அனுப்பிட்டு இருந்தோம்னா தொழில் செய்யலாது என்ன. ஏன்னா சேஃப்டி முக்கியம் என்ன. இப்போ நானே போக்கில் வந்து சேஃப்டியாக கூட்டிக் கொண்டு நான் வந்து அவங்கள ட்ராவல் பண்ணுவேன் என்ன. எங்களுக்கும் ட்ராவல் பண்ணட்டா நான் விருப்பம், எங்களோட வேலையாக தான் என்ன. யூடியூப்ல வீடியோ எடுத்து அப்படி ஓடி தான் வீடியோ எடுத்து நம்ம தம்பி. இப்போ சனு நானும் தான் வந்திருக்கேன். மிது நிற்பான் என்னால் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகலாம். என்ன சனு வந்தாண்டா வீடியோ எடிட் பண்ணி உடனே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. ஓகே, இப்போ நாங்கள் லக்கேஜ் ஏற்றணும். பாருங்க பாருங்க பார்த்துறங்க, நாங்கள் சுவரில் விடும் 2 நாளில் மெச்சிங்காக இருக்காங்களா பாய்? இங்கே பாருங்க மகளே, 2 பேர் உடுப்பையும் பாருங்கண்ணா. பிள்ளைங்களே அதெல்லாம் பிரச்சனை 2 மேக்ஸிங்க இருக்கு. இல்லை வடிவா இருக்கீங்க மேலே கண்பட போகிறா பாய். அப்படியே என்கிட்ட சொன்னால் எப்படின்னா இப்போ இதே சிரிப்பு அங்கே போயிட்டு வர இங்கே வர கேட்கணுமா அவங்கள்ட்ட? இதை ஒன்றும் சிரிக்கணுமாம். ஓ எப்போவும் சிரிச்சு கொண்டு இருக்கணுமான்னு சொல்லிக்காங்க. ஓகே, இப்போ தம்பி லக்கேஜ் போய்க்கணும் உள்ளுக்குள்ளே. முதலாவது எங்கே போக விரும்புறீங்க? கண்டி போகிறீங்களா நூறலையா போகிறீங்களா? ஓகே, அப்போ நம்ம கண்டி போயிட்டு நூறலையா போகிற ஈஸி என்ன. அண்ணனே சொல்கிறீங்க நூறலையா போய் கண்டி போவியா? கண்டி போயிட்டு போகிறதா ஈஸி. அங்கே போயிட்டு நான் இடங்கள் சொல்லுவேன், இப்போ இப்படி தான் இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியோ, நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்கன்னா நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களே. சரியோ இருக்கா தம்பி? எல்லாரையும் நம்மளை கூட கொண்டு அதேதான் குளிர். நீங்கள் கொண்டு இல்லையா? அங்கே வாங்கினா சரி. பழையிட்டு எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல இப்போ ரூமில் போயிடுது. ரூமெல்லாம் புக்கிங் பண்ணி போனோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். அந்த டைமுக்குள்ளே போய் சேரணும் என்று சொல்லி ஏன்னா புக்கிங் பண்ணுற சும்மா இல்லை. அதுதான் அதில் உடனே போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குண்ணே. அது வந்து சேஃப்டி தானே. எங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டலுக்கு நாங்கள் போகல வந்துண்ணே, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்போ நாங்கள் வெளிக்கிடுறோம். ஐயா சந்தோஷம், வெளிக்கிடுவோம் என்ன. ஓகே, எங்களோட ட்ரிப்புக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். 2 பேரும் நல்ல மெச்சிங்கான உடுப்போட வந்திருக்காங்களா பாய்? சரி வாங்க அப்படி. பாய் பாய். ஓகே வேறுங்க. ஓகே வாங்க போவோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ சந்தோஷம் வலிக்கிடுவோம் ரெடியா பயணத்துக்கு? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே, நாங்கள் முதலாவது போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி என்ன. இன்றைக்கு நாங்கள் நேரத்துக்கு போயிட்டு கண்டியில் இடங்களை பார்த்துட்டு நைட்டுக்குனாலும் சரி காலையில்னாலும் சரி நாங்கள் நுரலியா போவோம். ஏன்னா நுரலியாவில் வந்து முக்கியமான ஒரு சில இடங்கள் இருக்குது. அதே மாதிரி கண்டிலே முக்கியமான ஒரு சில இடங்களை பார்த்துட்டு என்ன கண்டியில் பார்க்குறது ஏற்பட்ட இடங்கள் இருக்குது மக்கள் என்ன. அதில் வந்து நான் இப்போ 2 பேர்டையும் கேட்பேன் என்ன உங்களுக்கு என்ன இடம் பார்க்குறது விருப்பம்னு சொல்லி கேட்பேன். அதே இதில் ஒவ்வொரு இடங்கள்ல வீடியோக்களையும் காட்டுவேன், இதான் அந்த இடம்னு சொல்லிட்டு ஃபோட்டோலையும் காட்டுவேன். அவங்களுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம் என்ன. சரியான வெயில் ஒளியாக இருக்குது, காலமே தானே இப்போ. ஓகே எங்களோட ட்ரிப்பின் முதலாவது கஸ்டமர் எப்போவும் உங்களோட முகம் வந்து மறக்காது. இவங்க வந்து கனடாவுக்கு போனாலும் இந்த வீடியோ அடிக்க எடுத்து பாருங்க என்ன. ரோட்டும் பார்க்கலாம், ரோட்டையும் காட்டலாம், நம்ம முகத்தையும் காட்டலாம், ஒன்று யோசிக்க தேவையில்லை. அதான் பாருங்க மக்களே, மட்டக்களப்பின் அழகை பாருங்க. 2 பக்கம் வந்து நீர் என்ன, நடுவில் வந்து ரோட்டு, முன்னுக்கு வந்து சந்தி, அதில் இடது பக்கம் போடணும். உங்களுக்கு மார்னிங் என்ன சாப்பாடு? சைவமா
மச்சமா காலையில செய்வோம் தான் சாப்பிடுமா? ஓகே, நம்ம வந்து இப்போ டைம் என்ன? மஹியங்கன் ரோடெலாம் சாப்பிடலாண்ணே, அங்கால சாப்பிடு. ஓ, நம்ம ஏறின உடனே இறங்கி பக்கத்தில் ஒரு சைவ கடை ஒன்று இருக்குதுல்ல, கிருஷ்ணா ஹாஃபின்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து நல்லா இருக்குது சாப்பாடு, சைவ சாப்பாடு சாப்பிட்னா. ஆனால் வந்து இப்போ உடனே சாப்பிட எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு மேனே. அது அது அதான் யா அது அதான் அதான் நாங்க மகளே ரூம் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டு நாங்க போறல. அப்ப ரூமை புக் பண்ணிட்டு போனா பெரிய ஒரு தலையாக்குடா பாய், அந்த டைமுக்கு போய் நிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எந்த இடத்துக்கு என்ன போறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ரூமை வந்து நாங்க ரெடி பண்ணிடுவோம். ஐயாவை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஐயாவுக்கு தூங்குறதுக்கு மர நிழல் தந்தாலும் தூங்குவார் அந்த நாக்கு. ஏனையா எங்க அடுத்து வந்து ஐயா வந்து சொன்னார், என்னத்துல போகணுக்கா பைக்கில் நான் சரியா ஆட்டோ நான் சரியா போக வேண்டியதா. அப்போ நேற்று வந்து அவ்வளோ நாங்கள் அங்கேருந்து வரக்குள்ள இங்கேருந்து போகல, நாங்கள் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து காரில் அனுப்பித்தான் நாங்கள் ஏற்றிட்டு வந்து நாங்கள். ஆனால் போக்குள்ள சொன்னாங்கள் வந்து தாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறாங்களாம், அதான் விருப்பம் வந்த எனக்கு. மட்டக்களப்பும் அழகாத்தான் இருக்கு. மட்டக்களப்பு அழகாத்தான் இருக்குன்னா மட்டக்களப்பு அழகுதான் என்ன. மீன் பாடும் தேனாடாம் மட்டுமா நகரின் தென்மேல் கரையில் நெல் வயலும் கழனிகளும் கனிமரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவுதர பறவைகளின் பாட்டொலிகள் செவியில் நிற்க பால் தரும் பசுவினங்கள் நிறைந்த எமது மட்டுமா நகரின் அழகே ஒரு தனி அழகுதான். மீன்பாடும் தேனாடாம் நெல் வயலும் கழனிகளும் பாவிகளும் கங்கைகளும் என பூக்களும் பூத்துக்குளங்கும் ஒரு புண்ணிய பூமி. பறவைகளின் பாட்டொலியா, பறவைகள் வந்து கூறுறது வந்து பறவைகளினுடைய பாட்டொலி. தண்ணி வந்து கூழ் தண்ணியா ரோமல் தண்ணியா? நேற்று ரெண்டா வீடியோ நல்ல கதை, எல்லாரும் யூடியூப் தானே கூட காய்ச்சி நம்ம காய்ச்சி காய்ச்சி தொண்டை இல்லாம். அதுதான் அது 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 ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளிக்கிட்டு வந்து இப்போ நாங்கள் மகியங்கனை மகியங்கனை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் மகியங்கனையில வந்து ஒரு முக்கியமான இடம் ஒன்று பார்க்கணும். அது என்ன இடம் பார்க்குறோம் அப்படின்றது வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு அப்டேட்டாக தருவோம் என்னென்ன இடம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு. நீங்களும் விருப்பம் இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். எங்களோட இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த அன்பான உறவுகளுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரியும் வந்து செய்து கொள்ளலாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சிறந்த ஒரு போக்குவரத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் இந்தா எங்களோட அத்தான் ஏன்னா நாங்கள் இப்போ அத்தானா கூப்பிட்றவரை காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. என்றால் இவர் அப்தான் கூப்பிட்றவரால் வந்து எனக்கிட்ட வந்து சொன்னவர் அத்தானான்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன், அவர்கிட்ட என்ன பேர் ஐயா உங்களோட பேரை நாங்கள் சேவ் பண்ணணும் என்ன பேர் கேட்க அவர் என்னென்று சொல்கிறவர்ன்னுட்டார், அத்தானண்டு சொல்லணுன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் அத்தானண்டு கூப்பிடுங்க சொன்னார். அப்போ அன்று முதல் இன்று வரை அத்தான் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். கனடாவிலிருந்து எங்களை நம்பி வந்திருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் மகியங்கனையில் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் ஒரு சாப்பாட்டு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம். என்ன சாப்பாடு அங்கே இருக்கான்னு தெரியல, என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். அத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு விரும்புகிற ஒரு நபர். இவங்க 2 பேரும் தான். என்ன 2 பேருக்கும் பயணம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு.
இப்போ நம்ம போவோம் கடைக்குள்ள என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். பார்ப்போம். பார்த்து தொடங்க வாங்க. Yeah. இது வந்து ஒரு சிங்கள கடை சிங்களம்லாம் தெரியுதானே ருட்ரானே රූට්‍රානේ. ஓகே මොනවද කියනවා පාන් තියෙනවා බත් තියෙනවා කිරිපැත්ත මේක කිරිපත් තියෙනවද බත් මොනවද කරි පරිප්පු සම්බල් සම්බල් තියෙනවද මොනවද பீட்ரூட் ஓகே ஓகே ඩිප්ලෝමාස්. இப்போ என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கள ஸ்டைலில் வந்து காலையில் கொடுப்பாங்க தெரியுமா சோறு பருப்பு கறி அந்த மாதிரி இருக்காம் பான் மர கறி இருக்காம் என்ன சாப்பிடுவோம் பான் சாப்பிடுங்க. பான் இல்லைன்னா சாப்பிடு. இப்படி பன்ஸ் இருக்கு. ஓ மத்தியானம் என்ன சோறு சாப்பிடுங்க. சோறு கொஞ்சம் அந்த வித்தியாசமா இருக்கு வாங்குறது கறி நம்மட இது மாதிரி இருக்காது அந்த காலையில் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் ரெடி பண்ணிப்பாங்க மத்தியானம் சாப்பிடுவோம் சோறு. ஓ இப்போ சும்மா பானை சம்பல் ஆடு பண்ணு மனுஷ சாப்பிட்டு போகிற அந்த ரொட்டி இல்லை. ரொட்டி தானே அது பொல் ரொட்டி இந்த பாருங்க பான் இருக்கு இந்த முட்டை வச்ச இது இருக்கு சாமிக்கு இருக்குது. நான் இது சாப்பிடுவேன் கட்டாயம். எது இது விருப்பம் இது சாப்பிடும் நான் கட்டாயம் எந்த விருப்பமான ஆட்டுக்கால் எல்லாம் இருக்கு. இப்போ சாப்பிடுவோம் ஆட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன் போடும் பாடுவா பான் எடுக்கணும்னே உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நீங்க என்ன பான் நாங்க வந்து காலையில சோறு தான். உங்களுக்கு என்ன தம்பி தம்பி சோறா ஓகே தெக்காக் பாத் இது பண்ணுமா முட்டை வச்சு மூன்று பானாம் மூன்று சோறாம் அவங்களும் சோறாமா ஆமா அடுத்த சேவ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே தெக்கா தெக்கா துனாய் பாத் ஓகே மிக என்னடா சொல்றது ரோல் பண்ணு ரோல் எக்காக் இந்த எக் வச்சு வேணுமா வேற பான் அது மட்டும் தானா உண்டு தானா அதான் எனக்கு சாப்பிட்டு உண்டு காணுமா என்ன குடிக்கணும் என்ன சேர்க்கணும். ஓகே டீ ஆகும் இவள் பிளேன் டீ ಟೀ ಇದೇನೋ ಮಣವಾದ ಟೀ ರತ್ತಿ ನಷ್ಟ ಮಾಡ್ತೀನಿ ನಷ್ಟ ಮಾಡೇನ ಮಾಯ್ நோ சுகர். நோ சுகர் நಷ್ಟ மால்ட் எக்காக் ஓனே நீங்கள் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு தான் டீ உங்களுக்கு என்னென்றாலும் குடிப்பேன். அப்போ டீ ரெண்டு எடுப்போம் முன்னே உங்களுக்கு சுகர் போடணுமா கட்டாயம். எக்காக் சுகர் நಷ್ಟ மால்ட் எக்காக் நாட் சுகர் நோ சுகர் ஓகே தென் ಬತ್ತು ನಾಯಿ ಓಕೆ ಮಂಕಿ ಏನದ ಸಿಂಗಲ ಕಥಾ ಕರ್ಣ ತೇರ್ನೆ ಅದು ಹಾಂ ಓಕೆ ಓ ಯಾಕ ಹಾಂ ಓಕೆ 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 ಓ ನೇ ನೇ ಒಣನೆ அதுக்குள்ள ஜாம் இருக்கு. ஜாம் வேணுமா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஓகே வாடி ஒன்று ஓகே ಅಕ್ಕವಾ ಕೈ ಕಳುವು ಅಕ್ಕ ಮೇಗ ನಮ್ಮ ಮೊಗತ್ತೆ ಮೇಗ ಕಾಮೆ ಬೆಲಿಗಲ್ಲ ಡಂಬಾಣ ಡಂಬಾಣ ಗಿಟ್ಟು ಮೇಗ ಕೊಂದಾಯ್ ಪ್ಲೇಸ್ ಅಕ್ಕ ಕೂಡ ಕಾಯ್ಜ ಸಿಂಗ್ ಡಂಬಳ தானே வேணும் ஆ அதான் 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 ஏய் நாங்கள் இப்போ கனையால இப்போ சிங்களம் காய்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு புறநூறு தம்பில் வைக்கலாம் சிங்களம் காய்ச்சி நாங்கண்ணே இப்போ ஞாபகத்தை காய்ச்சி இப்போ அவங்க விளாங்கி தானே இருக்கீங்க என்னென்னு சொன்னால் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் வந்து இப்படி ஒரு எளிமையான ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பிடணும் அவங்க விரும்புகிறாங்களேன்னு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் இங்கே பார்த்துட்டு கூட்டிகிட்டு போவோம் நல்ல ரிச்சான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் நீங்களும் எங்களை நம்பி வாரீங்க இல்லை இப்படியான விஷயங்களை வந்து அனுபவிக்கணும் இப்படி ஒரு சிம்பிளாக சாப்பிடணும்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போவோம் நல்ல பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகணுன்னாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் ஏதாவது நாங்கள் சிறந்த முறையில் வழங்குவோம் இப்போ சாப்பாடு வரும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேனே சாப்பிடுவோம் தண்ணி பத்தல் கேட்கணும் அக்கே அக்கா எதில் எடுப்போம் நம்ம அது வாங்கின காரை கேட்கட்டுமே எக்காக் பத்ரு போட்டல் எக்காக் ஓனே ஓகே சாப்பாடு வரட்டும் தொடருமா ஓகே மக்களே இங்கே பாருங்க சாப்பாடு வந்துட்டு எப்படி பாரு பாத்திங்களா இங்கே பாருங்க சாப்பாடு பீட்ரூட் கறி
தேங்காய் சம்பல் பருப்பு பப்படம் அடுத்து வந்து மிளகா பொரியல். இது காலையில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க அப்படி டேஸ்ட் வைக்கணும். இது வந்து மீன் கறி உங்களுக்கு தானே மனிஷ்? ஓகே ஓகே ஓகே. இது மீன் இது என்ன மீன் சொன்னால் கோல்டன் மீன் தானே இது. கோல்டன். ஓகே மகளே பாருங்க, கனடாவில் இருந்து வந்து இப்போ காலைமை சாப்பாடு இந்த பீட்ரூட் கறி பருப்பு சம்பல் பப்பட பொரியலோட சாப்பாடு நடக்குது. எப்படி இருக்கு சாப்பாடு? அக்கா தான் சாப்பாடெல்லாம் தந்து நல்லா கவனிக்கிறாங்க. இதில் வந்து சுகர் அட் பண்ணிருக்கு. நாட் சுகர். நம்ம முகத்தை ஓகே. ஓ நிரோஷாக்கா. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு சாப்பாடு? இல்லை பொய் சொல்ல கூட சொல்லணும். நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மாறி மாறி சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா அவர் விருப்பப்பட்டு கேட்குறாரு. நீங்க அங்க இதுல சுகர் தானே. சரி மகளே, இப்ப நாங்க சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்து சொல்றோமா சொல்றேன். எப்படி இருக்குன்னா சிங்களக்காக்கள கடையில வந்து இந்த பருப்பு கறி கொஞ்சம் நல்லா இருக்குமா. பருப்பு சாம்பலும் படியா இருக்கும். கையால இடிக்க மாட்டாங்க, கையால குழச்சி தான் எடுக்கும். ஒரு வித்தியாசமா டேஸ்டாக தான் இருக்கா. சம்பல் பருமை அதை வீட்டுக்கு வரியா. நல்லா இருக்கு மீன் கறி. இது கோல்டன் மீன் மக்களே, இங்க பாருங்க நல்ல பெரிய கோல்டன். பதிலா ஒரு குழம்பு கொஞ்சம் ஊற்றுவோம். காலைமையை போட்டு பிடிச்சாதான் நாங்கள் அப்படியா சுத்தலாம். எப்படியா? லைட்டாக புளிப்பு தன்மை என்ன. சரி ஓகே, வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு. ஓகேண்ணே சாப்பாடு காலை. ஓகே நான் வீடியோ தொடர மகளே. சரியா ஓகே மகளே. இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், நாங்கள் இப்போ கண்டி போகிற வழியில் நிற்கிறோம். மலையில் ஏற்றி நிற்கிறோம். நாங்கள் இப்போ 18 வளைவு போகணும். 18 இப்போ 11வது வளையில் நிற்கோம்னு சொல்லக்குள்ள இன்னொரு 11 வளைவுக்கு போகணும். நாங்கள் அந்த தெரியுது பாருங்க, அந்த போட்டு வந்து 11வது வளைவு. இப்போ நாங்கள் போகிறோம். இந்த ரோட்டில் வந்து எப்படி ஓடுறோம்ன்ற பாருங்க வா நம்மனே. அப்போ இதில் ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணுண்ணே. பாருங்க மகளே எப்படி ரோட்டுன்னு சொல்லுது. இது ஏறுது அப்படி அப்படியே ஏறுது. டே அண்ணா அவ்வளோ அழகான இடம் மக்கள். ஏதாவது இப்போ நான் உங்களை காட்டி வரேன், நீங்களும் ரசிங்களேன் இந்த இடத்த பார்த்து. நாங்கள் மட்டுமே நீங்கள் ரசிங்க. அம்மா பதினெட்டு வளை தாண்டா கண்டியா நம்பி 10 வளை வினப்பு. இது 9வது வளைவு. ரோட்டை பாருங்க எப்படி இருக்கிறது. நாங்க மக்கள் இந்த காரை கொண்டு வந்ததுக்கான காரணம் வேண்டாம். இது வந்து மெனுவல் என்ன, எனக்கு ஓட்டோ கொஞ்சம் கொண்டு வரது கொஞ்சம் பயம், ஓட்டோ கியர் கொண்டு வரது பயம். இது என்ன இது ஏத்தாம நடந்தானே. மெனுவல்ண்டா கியர் உடச்சு உடச்சு போக்குள்ள சும்மா பாஞ்சு தான் ஏறும். இந்த உடச்சு தன் வேறும் பாருங்க பாஞ்சு வளைய வேண்டாம். வளைய அப்படி வளையா. அங்கே அவர் மலையில உச்சியில ஏறிட்டு காட்டுறேன் வெளி வியூ எப்படிங்கன்னு.
வெள்ள கூட தாண்டாம பல்லெல்லாம் கொண்டு விழுந்துருக்கு. எங்கடாக்கு அந்த போ அந்த லொரியை பாருங்க இப்ப இழுக்க வேண்டும். அது எவ்வளவுதான் முக்கியமத்தினாலும் அவங்களுக்கும் தெரியுது. அந்த பாருங்க இன்னும் ஒரு லொரி அந்த போது மர லொரி எல்லாம் அவங்க எல்லாம் பாசம் ஓடுறாங்க. ஆனா மெல்ல தம்பவும் பழைய முந்தையில நாங்க மகியங்கனை போன மக்களே பழங்கால மக்கள் வாழ்ற இடத்துக்கு போயிருந்தோம். அது வந்து நீங்க வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிராவல்ஸ்னு அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல நாங்க எங்கெங்க போறோம்ன்ற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் நாங்க வழங்கி கொண்டா வருவோம். அவர் போயிட்டாரு. இந்த லொரிக்கு பின்னாலே வேண்டிதான். இந்த பழைய உங்களுக்கு நேரி தெரிகிற இடத்துல நீங்க எடுக்கலாம். ஓ அதான் எல்லாம் போகுது. தண்ணி போகுது. இது தண்ணி போச்சுதானே. எத்தனை வேலை போறோம் இவ? 5 வரும். 5 4வது விளைவு. வளை தாண்டி ஓட உண்டான் ஒரு விளைவு தாண்டாங்க. ஒன்றுக்கு போனா கண்டில்லடா. இன்னும் போகணும் 53 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் போகணும். இன்னும் இப்போ நேரில் விட்டுறா நான் போயிடலாம். இது 3வது விளைவு. எல்லாம் ஒரே விளைவு தானே. அம்மா அங்க பாருங்க அழு சொர்க்கமே. கஷ்டப்படுறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்க பாருங்களேன்
அம்மா ஆ என்ன வழி வைக்கிறா பாய் இவரெல்லாம் முக்கி இவரெல்லாம் இருக்கு ஆ இருக்குது நொடியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் இப்ப இங்க வாரத்துக்கு முதல் போன ஆயிரத்தி நம்ம இப்ப இங்க வர மாட்டோமே நூறாளியா அனுப்போம் அதான் அனுப்போம் அதுவும் ஒரு பொருள் வழிதா பாய் இங்க பாருங்க அழகா பாருங்க அழகோ ஆ கடல் இருக்கு கடல் இல்ல ஃபுல்லா ஆறு நதி பாருங்க அப்படி வரும் பஸ் இப்படி வந்தா என்ன நிலைமை பாய் ஆ ஆனா போய் தான் எடுக்கணும் ஒண்ணு தெரியல அதான் இப்ப முடியாது எத்தனை சின்ன வளவு முதலாவது வளைவு மூக்குத்தி வளைவு எது இந்த பாருங்க மூக்குதி வளைவா ஆறு ஒண்ணு அப்புறம் பேரை வைக்கிறாங்க வளைவுக்கு போறீங்கன்னா சரி என்று சொன்னா சரி கடைசிக்கு போனதுக்கு முதலாவது வளைவு வளைவு முடியுது அப்புறம் நேரோட்டம் தான் ரோட் நோமல் என்ன கத்துரு காட்டுக்கோழி கோழி தான் கத்து காட்டுக்கோழி ஓ நிக்காதுல 250 கிராம் தான் இருக்கு. நான் சொல்லி வந்து நான் மாட்டேன் மலையில ஆமா வரணும் இந்த குரங்குகள் பிள்ளானிக்கு இனி இப்ப வளைஞ்சு போக முடியாதே இப்படி வளைவு தான் மாதிரி இந்த வளைவு நம்மளும் சின்ன டிரைவர் இல்ல கடன் டிரைவரா நம்மளும் அதனால யோசிக்க நீங்க மலையில ஏத்தக்குள்ள அவிசா வளையில மலை உச்சில ஏத்தித்தோம் ஒரு உச்சில ஏத்தித்தோம் பாரத்துக்கு மழையில போறதுக்கு மழையில ரிவர்ஸ் சின்ன ஒழுங்க மலை உச்சில இருந்து அது வீரி எடுக்குண்ணே ஒரு சின்ன ஒழுங்க அதால அந்த காரை போக மாட்டேதே அது அதுக்காக விட்டு நம்மளால சொல்லி நான் ரெடி ஆகிருக்கேன் கார் பிறல மட்டும் பாத்தீங்கன்னா சரி அந்த மாதிரி தான் போனாங்க ஒரு வழிதான் இந்த ஓட்ட போகுதானே ஓட்ட போற வழியான கார் போகலாமா அதே அளவு அதே இது இல்ல டயர் இன்ஜி நூல் அரைக்கல அது எடுத்து வந்து அதான் டிரைவர் அப்புறம் என்ன நமக்கு லைசன்ஸ் தருவாங்க இறங்கி ஒரு வழிக்கு கார் முக்கியமேரா பாய்